ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பிளேஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று ஆயுத பூஜையெல்லாம் நல்லா போணுச்சா? நல்லா கொண்டாடினீங்களா? நானும் வந்து நல்லா கொண்டாடினேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் சின்ன வெங்காயம் சாப்பிடுவதால் ஏற்படுற நன்மை என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். சின்ன வெங்காயங்கிறது ரொம்பவே உடலுக்கு நல்லது. வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே வந்து என்னென்னா விட மாட்டீங்க. ஸோ சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் நெடுங்காலமாக பழங்காலத்துலேருந்தே நம்ம உணவில் வந்து இருக்குது. ஸோ சின்ன வெங்காயத்தில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறைய தாது உப்பு, மினரல்ஸ், விட்டமின்ஸ், புரதச்சத்து, இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் அடங்கியிருக்கு. சின்ன வெங்காயத்தை வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்டா ரொம்பவே உடலுக்கு நல்லது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பழைய சாதத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயத்தை தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படியே வெங்காயத்தை உரித்து சாப்பிடுவோம். அப்படியே கடிச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழைய சாதத்துக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். சின்ன வெங்காயம் வந்து நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ அதோட பயன்கள்லாம் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். உடலில் இருக்க இன்சுலின் அளவை குறைக்கிறதுக்கு மோரில் வந்து சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சூடும் தனியும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டால் மலச்சிக்கல் வந்து அறவே வராது. மலச்சிக்கல் குறைஞ்சிடும். மூன்றாவது, இருமல், ரொம்ப சளித்தலால் அவதிப்படுறவங்க வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து என்னென்னா வாயில் போட்டு நல்லா மென்று சாறை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி தொல்லை நீங்கும். தும்மல்லாம் வர்றதுலாம் நின்றுவிடும். என்றுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிடும்போது நமக்கு இதயம் பலப்படும், இரத்த கொதிப்பு குறையும், அதாவது பிபி வந்து கம்மியாகும். ஸோ நல்லெண்ணெயில் அதிகமாக எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது நரம்பு தளர்ச்சி, நர்வ்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து அறவே குறைஞ்சிடும். இந்த வெங்காய சாற்றை வந்து தேள் கொட்டிய இடத்துல வந்து தடவணும் அப்படின்னா நமக்கு அந்த தேளோட விஷத்தன்மை உடம்புல ஏறாதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை அதிகமாக சாப்பிட்டு வரலாம். இது சர்க்கரை அளவை ரொம்பவே கட்டுக்குள்ள வைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது கணையத்தில் இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி நல்லா இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி நமக்கு சுகர் லெவலை நார்மலுக்கு கொண்டு வரும். முடி வளர்கிறதுக்கு, முடி சார்ந்த பிரச்சனைக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. சின்ன வெங்காயத்தில் வந்து என்னென்னா ஷாம்பு, இது மாதிரி கண்டிஷ்னர்லாம் நிறையவே இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதோட சாறை நீங்கள் வந்து என்னென்னா தலையில் தடவி அதை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். முடி உதிர்தல் பிரச்சனைலாம் வராது. அது மட்டும் இல்லாமல் அலோபேஷியா, சொட்டை, அந்த வழுக்க விழுந்த இடத்துல வந்து என்னென்னா சின்ன வெங்காயத்தை சாற்றை வந்து தடவி வந்தீங்க அப்படின்னா ஹேர் கண்டிப்பாக நல்லாவே வளர்ந்துடும். சின்ன வெங்காயம் தலை முதல் கால் வரை அனைத்து பாகங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து தெரியாத இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பெரிய வெங்காயமே ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஏன்னா அது ரொம்ப விலை மலிவாக கிடைக்கும். பட் சின்ன வெங்காயம் விலை அதிகமாக கிடைக்கிறனால நீங்கள் வந்து வாங்காமல் இருக்காதீங்க, ஏன்னா அதோட மருத்துவ பயன்கள் அதிகமாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை 3 வேளையில் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக தலை முதல் கால் வரை அனைத்துக்குமே நல்லது. உங்கள் பாகங்கள் அனைத்தும், உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.